2014 அன்று அரசு மணல் குவாரிகளில் இயந்திரங்களை பயன்படுத்தி மணல் அள்ளுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்தது. இதனால் மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டு மணல் விலை உயர்ந்து பயனாளிகள் பாதிக்கப்படுவார்கள், லாரிகள் வேலை இல்லாமல் பெருத்த சிரமத்தை சந்திக்கும். எனவே இந்த தடை உத்தரவை உடனடியாக விலக்குவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சம்மேளனத்தின் சார்பாக கோரிக்கை விடுத்தோம். அந்த கோரிக்கையின் அவசியத்தை கருதி தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததன் பேரில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து பொக்லின் மூலம் மணல் அள்ளுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை விதித்த தடையை விலக்கிக் கொண்டு இயந்திரங்களில் தொடர்ந்து மணல் அள்ளலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இதற்காக போர்க்கால அடிப்படையில் முயற்சி எடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் சம்மேளனத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீர்ப்பால் தமிழகத்தில் மணல் விலை உயராமல் பயனாளிகளுக்கு குறைந்த விலையில் குறித்த நேரத்தில் எங்களால் மணல் கொடுக்க முடியும். லாரிகள் எப்பொழுதும் போல் சிரமம் இல்லாமல் ஓடும், கட்டுமான பணிகள் தங்குதண்டி நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.